இனி தனது கொள்கைகளை மற்ற நாடுகள் மீது திணிக்க முடியாது என்றும், உலகம் ஒரு அதிகார மையத்தில் இருந்து பல அதிகார மையமாக மாறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சமீபத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உடனான மோதல்களில் ஈரான் காட்டிய ராணுவ வலிமையை அடிப்படையாக கொண்டு இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இக்கூட்டத்தின் இடையே ரஷ்யா மற்றும் பெலாரஸ் நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகளுடன் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தியது. அவர்கள் ஈரானுடன் தொடர்ந்து ஒத்துழைக்க விருப்பம் தெரிவித்துள்ளனர். ஈரானின் ட்ரோன் தொழில்நுட்பம் மற்றும் ஏவுகணை திறன் ஆகியவை சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றுள்ள நிலையில் இந்த பகிர்வு ஒப்பந்தம் ஆசிய பிராந்தியத்தில் ராணுவ ரீதியாக பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என கருதப்படுகிறது. ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையே கடந்த பிப்ரவரி 28 போர் தொடங்கியது. ஒரு மாதம் நடைபெற்ற போரானது பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் 2 வாரம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. பின் முதல் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஈரான் ஒத்துவராத காரணத்தால் இழுபறியாகி வருகிறது. தொடர்ந்து போர் நிறுத்தமானதை அதிபர் ட்ரம்ப் காலவரையின்றி நீடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவை வீழ்த்திய அனுபவத்தை ஈரான் பகிர்வதாக கூறி ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பு நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது கவனம் பெற்றுள்ளது. சீனா, ரஷ்யா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகளால் உருவாக்கப்பட்ட ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் 2017 இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இணைந்தன. தற்போது ஈரான் மற்றும் பெலாரஸ் ஆகியவையும் உறுப்பு நாடுகளாக உள்ளன. இந்த நிலையில்தான் ஈரான் தனது பாதுகாப்பு மற்றும் ஆயுத தொழில்நுட்பங்களை ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பு நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதாக அந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை துணை அமைச்சர் ரேசா தலாக்னிக் தெரிவித்துள்ளார். சுதந்திரமான நாடுகள், குறிப்பாக SCO அமைப்பில் உள்ள உறுப்பு நாடுகளுடன் எங்களது தற்காப்பு ஆயுத திறன்களை பகிர்ந்து கொள்ள ஈரான் தயாராக உள்ளது என பாதுகாப்புத்துறை துணை அமைச்சர் ரேசா தலாய்னிக் கூறினார். அமெரிக்காவுடனான சமீபத்திய மோதல்களை குறிப்பிட்டு பேசிய அவர், அமெரிக்காவை வீழ்த்தியதில் ஈரானுக்கு கிடைத்துள்ள அனுபவங்களை மற்ற உறுப்பு நாடுகளுக்கு வழங்க தயாராக இருப்பதாக கூறினார். அமெரிக்கா